இது வரைக்கும் நீங்கள் உங்களோட சைட்டில் இருக்கிற ஒரு ஃபைலுக்கோ இல்லைன்னா இன்னொரு ஃபைலுக்கோ லிங்க் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இதுதான் நீங்கள் என்ன போட்டிருக்கு, திஸ் இஸ் அ லிங்க் டு பேஜ் 1. அதாவது இந்த வரியை கிளிக் பண்ணால் எங்கே போகணும், page 1.htmlக்கு போகணும். இது உங்கள் சைட்டில் இருக்கிற ஒரு ஃபைலுக்கு நீங்கள் கொடுக்குறது. இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் சைட்டில் இருக்கிற இன்னொரு ஃபைலுக்கு லிங்க் கொடுக்குறீங்க. இப்போது வெளியே இருக்கிற ஏதோ ஒரு சைட்டுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வெளியில் இருக்கிற ஏதாவது ஒரு சைட்டு அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். எப்பவும் போல் ஓப்பன் சிம்பிள் போட்டு a ஈக்குவல் டு இன்பிட்வீன் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எங்கே நீங்கள் கொடுக்க போகிறீங்க, எந்த இடத்துக்கு வந்து லிங்க் போகணும்னு நினைக்கிறீங்க. நான் அப்போ கூகுளுக்கு லிங்க் கொடுக்கணும்ப்பா. http www.google.com கொடுத்தாச்சு. முடிச்சிட்டிங்களா? இதை முடிச்சிருங்க. அப்புறம் இது வெளியே பார்க்கும்போது எப்படி தெரியும், கூகுள் அப்படின்னு தெரியணும். ஸோ நான் இங்கே எப்படி கொடுத்துக்கிறேன். எப்பவும் போல் டேக் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஃபைலில் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், கூகுள் வந்துருச்சு. இப்போ இந்த கூகுளை கிளிக் பண்ணால் கூகுள் சைட்டுக்கு போகணும். போகுதான்னு பாருங்கள், போகுதா? போகுது. அவ்வளோதாங்க. இதுதான் ஒரு சைட்டில் இருந்து வேறு ஒரு சைட்டுக்கு லிங்க் கொடுக்குறது. சரி, இப்போ கூகுள் அப்படிங்கிற இந்த பேர் வேணாங்க, நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்குறீங்க. கிளிக் ஹியர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க. அப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், டெக்ஸ்ட் மாறுதா? ஆனால் இதை கிளிக் பண்ண எங்கே போகுது? கூகுளுக்கு போகுது. ஸோ இங்கே என்ன டைப் பண்ணாலும் அது வெளியே மாறிட்டு இருக்கும். ஆனால் மாறாதது எங்கே லிங்க் எடுக்கிறீங்க, அது மாறவே மாறாது. இப்படி தான் நீங்கள் வெளியே இருக்கிற ஒரு சைட்டுக்கு லிங்க்கு கொடுக்கணும்.